உங்ககிட்ட எப்பவும் எதுலேயும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். என்ன அப்படி பாக்குற நந்தினி? எப்படி சார்? இல்ல ஏதோ புதுசா பாக்குற மாதிரியே என்ன பாக்குறியே, அதான் கேட்டேன். உண்மைதான் சார், எனக்கும் நீங்க புதுசா தான் தெரியுறீங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ இருந்த சூர்யா சார் இது இல்ல, இப்போ வேற ஆளா மாறிட்டீங்க. இதே மாதிரி எப்பவும் இருங்க சார், அமைதியா தன்மையா பொறுப்பா குடிக்காம நிதானமா இருங்க சார், இதான் நல்லா இருக்கு. என்ன என்ன சாஃப்ட் சூர்யா ஆக்க பாக்குறியா நீ? ஐயே நோ நோ நந்தினி, இதெல்லாம் சும்மா. அந்த டெரர் சூர்யா இருக்கான்ல, அதுதான் ஒரிஜினல். அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என்ன சாஃப்ட் ஆக்க ட்ரை பண்ண, புரியுதா? நான் ஒன்னு கேட்கவா? கேளு. வேண்டாம் சார், நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோ தெரியல, திடீர்னு கோவப்பட்டீங்கன்னா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நந்தினி, என்ன நீ கேளு. ஒண்ணும் இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னதும் சீக்கிரமே சரியாகணும்னு அப்படி துடிச்சு போனீங்க. கோவிலுக்கு எல்லாம் போய் வேண்டுதல் எல்லாம் பண்ணீங்க. உங்க குணத்துக்கு நீங்க இப்படி எல்லாம் செய்யற ஆள் இல்லைன்னு உங்க வீட்லயே சொன்னாங்க. எனக்குமே தெரியும். ஏன் சார் அப்படி பண்ணீங்க? எதுக்காக எனக்காக அவ்வளவு தூரம் இறங்கி போய் அதை செஞ்சீங்க? ஓ, அதுல என்ன நந்தினி இருக்கு? என் கண்ணு முன்னாடி ஒருத்தர் கஷ்டப்படும் போது அது சரியாகணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம எனக்கு அடிபட்டப்போ நீ என்னெல்லாம் பண்ண? ஒருவேளை உங்க வேண்டுதலையும் தாண்டி எனக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா என்ன சார் செஞ்சிருப்பீங்க? நான் வெளிப்படையாவே கேக்குறேனே, நான் செத்து போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நந்தினி என்ன பேசுற இந்த டைம்ல? போ போ போய் தூங்கு. சும்மா சொல்லுங்க சார், ஒருவேளை நான் செத்து போயிருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? நந்தினி நீ அடி வாங்க போற, சும்மா இரு, அத பத்தி பேசாத. சார், நெருப்புன்னு சொன்னா வாய் சுடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படி நினைச்சு பதில் சொல்லுங்க சார். தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல தான் கேக்குறேன். எனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா, நான் இல்லாமலே போயிருந்தா, இல்ல நான் செத்தே போயிருந்தாலும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க. நந்தினி இங்க பாரு, நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க, இத பத்தி எல்லாம் பேசாத, சும்மா இரு. என்ன சொல்லுங்க சார், என்னன்னு? நான் செத்து போயிட்டா என்ன பண்ணிருப்பீங்க? சாவ பத்தி நீங்க சொல்லுங்க. நான் செத்து நீ பேசாத. பேசாத பேசாத பேசாத. நந்தினி என்ன கடிக்கிற? நீங்க மூக்க புடிச்சிட்டீங்க, என்னால மூச்சே விட முடியல. அப்போ சாவ பத்தி பேசாத, சும்மா. இல்ல சார், நான் செத்து போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நந்தினி சும்மா இரு, எனக்கு கோவம் வருது. சொல்லுங்க சார். நந்தினி அடிச்சு வெச்சுக்கோ, அவ்வளவுதான். ஆஹா, சொன்னா கேட்க மாட்டே நீ.